நிலவாசல ஸ்டார்ட் பண்ணது. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளுக்கும் பட்டை அடிச்சு, சந்தன தெளிச்சு, அழகா வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் மாயில தோரணம்லாம் கட்டி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. காலையில 12 மணிக்கே, அதாவது மதியம் 12 மணிக்கே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. வீட்ல பெருசா எதுவும் பிரசாதம் செய்யலங்க. வெறும் பால் மட்டும் காய்ச்சிருந்தேன். அதில வந்துட்டு கொஞ்சமா சர்க்கரை கலந்து ஏலக்காய் போட்டு, வாழை இலையில பொரி, அவல், உடச்சக்கடலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் கொய்யாக்காய் இது மட்டும் போட்டு சாமிக்கு வந்துட்டு படையல் போட்டாச்சுங்க. ரொம்ப பெருசா எதுவுமே செய்யல. இத்தனைக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுமே நாங்க ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுமே பார்த்தீங்கன்னா, போகும்போது எங்கேயாவது சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது தான். இந்த மாரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ மேலே வந்துட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஹஸ்பண்ட் வண்டியெல்லாம் கழுவிட்டாங்க. கீழே வந்து எல்லாத்துக்கும் அழகாக பூவெல்லாம் போட்டு வண்டிக்கெல்லாம் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஊதுவத்தி காமிச்சு அழகாக எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு திங்க் பண்ணது இதுதான். பட் என்னென்னா ஒரு கடை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணேன். பரவாயில்ல, ஒன்றுனா நமக்கு கடவுள் கொடுப்பார் இல்லையா? நம்ம இது கொடுத்ததுக்கு நம்ம கடவுள் கண்டிப்பாக ஒரு நம்மளுடைய கிராட்டிட்யூட் காட்டியே ஆகணும். ஸோ ரொம்ப நான் நன்றிகள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு என்னுடைய வண்டியை நான் ஓட்டினேன். அப்புறம் கார் வந்துட்டு அவங்க ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வெளில போயிட்டு வந்திருந்தோம்.